ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024 ஜூன் மாதம் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகளை முதலில் பார்க்கலாம். உங்கள் ராசியாகிய கன்னியிலேயே கேது பகவான் இருக்கிறார். ராமடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 7ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவும், 8ஆம் இடத்தில் செவ்வாயும், 9ஆம் இடத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கோள்களும் இருக்கின்றன. இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் ரிஷபத்தில் இருக்கிறார். அவர் 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுனத்தில் ஆட்சியாகிறார். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால சித்தர்கள், மகான்கள் போன்ற தெய்வீக நபர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் அதுபோன்ற வழிபாடுகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மிக மிக நல்ல பலன்களை பெற முடியும். விநாயகர் வழிபாடை தினமும் செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாகவே இருக்கிறதுனால சில உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டாலும் கூட வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். அல்லது அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். விட்டுப்போன பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகிய சுக்கிரனும் 9இல் ஆட்சியாக இருப்பதால் பயணங்கள் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்பந்தமான, ஃபீல்டு சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சம்பள உயர்வு, இன்சென்டிவ் நல்லபடியாகவே கிடைக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம், பொருளாதார சூழ்நிலை போன்றவை நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிநாதனைய புதனும் 9இலேயே இருக்கிறதுனால இந்த தெய்வீக சம்பந்தமான பணிகளில் ஈடுபாடு அதிகமாகும். கணவன் அல்லது மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் 7இல் ராகுவும் ராசியில் கேதுவும் இருக்கிறதுனால அவ்வப்போது கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்லபடியான லாபங்கள் ஏற்பட்டாலும் கூட அவ்வப்போது சில விவாதங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். திருமணத்திற்காக வரன் பார்க்கின்றவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். கோவில் விழாக்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பணிகளில் முன்னின்று செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆட்சியாக இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஆனால் ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் ஆட்சியாகவே வரப்போகிறதுனால தடைகள், தாமதங்கள் விலகி வெற்றியும் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கின்றன. அதனால் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுக்கு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மறையும். பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு அருமையான மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகள் கிடைக்கும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். கன்னிராசியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த மாதம் மிக அருமையான ஒரு மாதமாக இருக்கும். மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள், சரியான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். மேலும் குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தெய்வீகம், ஆன்மீகம் சம்பந்தமான பணிகள் வெற்றி உண்டாகும். இதுவரை இருந்த எல்லா தடைகளுமே இப்போது நீங்குவதற்கான காலம் வந்துவிட்டது. ஆகையினால கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 170% நல்ல பலன்களை கிடைக்க காத்திருக்கு. இது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படை நடக்கின்ற கிரக தசா புத்திகளின் அடிப்படையிலேயே உங்களுக்கு பலன்கள் 100% நடைபெறும். ஆகையினால முக்கியமான ஒரு விஷயங்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து பார்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.